வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுலிங்க பார்க்க போகிறது சூப்பரான தக்காளி சாப்பாடுங்க. எங்கள் மாமியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. தக்காளி சாப்பாடு செய்கிறேங்க. ஃபஸ்ட்டு நான் 5-6 பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாங்க. இதில் கொஞ்சோண்டு இஞ்சி வெட்டி வச்சுருக்கேங்க, தோல் சீவிட்டு இதையும் போட்டுக்கலாங்க. இதில் வந்து 1 டீஸ்பூனுக்கு சோம்பு வச்சுருக்கேங்க, 2 இன்ச்சுக்கு பட்டை, ஒரு 5-6 கிராம்புங்க, இதையும் போட்டுக்கலாங்க. இப்போ இதெல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க நல்லா மையாட்ட அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க. தக்காளி சாப்பாடை தாளிச்சு விட்டுறலாங்க. அதுக்கு நான் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டேங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானது அதில் கொஞ்சம் கடுகு, வெள்ளை பருப்பு போட்டுக்கலாங்க. இப்போது கடுகு நல்லா பொரியுதுங்க. இந்த அரைச்சி வச்சதை நம்ம இதில் ஊற்றிடலாங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயங்க, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 5-6 கருவேப்பிலை வச்சுருக்குங்க. இது இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெங்காயம் வணங்கிட்டுங்க. இதில் ஒரு கைப்பிடிக்கு கொத்தமல்லி தலையை பொடியை நறுக்கி வச்சுருக்குங்க. இதை போட்டுக்கலாங்க. தக்காளி சாப்பாடுக்கு கொத்தமல்லி தழை அதிகமாக போட்டாங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் 3 தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. தக்காளி வந்து நல்லா பழுத்ததாக இருக்கணுங்க. மீடியம் சைஸ் தக்காளி போட்டிருக்காங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலக்கி விட்றலாங்க. தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வேவிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்கிறதே தெரியாமல் நல்லா குழஞ்சி வெந்துருச்சுங்க. இதில் 1 டம்ளர் அரிசியங்க 2 டைம் களைஞ்சிட்டு 20 நிமிஷமாக ஊற வச்சுருந்தேங்க. இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. இதை மிக்சியை கழுவின தண்ணிங்க 1 டம்ளருக்கு ஊற்றுறேங்க. இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க. மொத்தம் 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா அதுவே தண்ணி விட்டு வந்ததில் அதுலேயே ஒரு 1/2 டம்ளர் இருந்துச்சுங்க. இப்போ மொத்தம் இதுக்குள்ளே 2 டம்ளர் தண்ணி இருக்குங்க. நான் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் இதுக்குள்ளே ஊற்றுறேங்க. இப்போது 1/2 டம்ளருக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. இப்போ கணக்குப்படி 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போது உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போ கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க, அதனால் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேங்க. இதை நல்லா கலக்கி விட்டுங்க. கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இப்போது சாப்பாடு நல்லா கொதிக்குதுங்க. மேலே ஒரு 5-6 கொத்தமல்லி தலையை தூவி விட்டுறலாங்க. ஒரு கலக்கு நல்லா கலக்கி விட்டுறலாங்க அடியால். இப்போ இதை மூடி வச்சுங்க. ஒரு 4-5 விசில் விடலாங்க. விசில் வந்ததுக்கப்புறம் இது சூடு இல்லாத வேற ஒரு அடுப்பில் எடுத்து வச்சிடலாங்க. விசில் வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போ விசில் நல்லா அடங்கிருச்சுங்க. திறந்து பார்க்கலாங்க தக்காளி சாப்பாடு எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா சூப்பராக அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. ரொம்ப தண்ணியும் எச்சா போகல, நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு கலரி விட்டுறலாங்க. பார்த்தீங்கன்னா அடியிலையும் அடி பிடிக்கலிங்க, நல்லா இருக்குது சாப்பாடு. இவ்வளோதாங்க, சூப்பரான மாமியார் தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக போகிறத விட ஒரு தக்காளியும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் அதிகமாக போட்டாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 20 நிமிஷம் கூட ஆகலைங்க. 10 நிமிஷம் தாளிச்சு விட்டேங்க. 10 நிமிஷத்தில் விசில் வந்துருச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தக்காளி சாப்பாடை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.